இவ சின்ன மருமகள் பிரமு தாமரை இருந்துட்டு, அம்மா எனக்கு என்னவோ ஒரு மாதிரி பதட்டமாவே இருந்துகிட்டு இருக்குமான்றாங்க. என்னடி பதட்டம்? அந்த தாமரை ஒரு வேளை வந்து இது மாதிரி நம்ம மாமா கூட வந்து பிளான் பண்ணி தான் எல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருவாளே. எங்க 2 பேருக்குள்ள ஒண்ணும் நடக்கலான்றத நிரூபிச்சிட்டான்னு. அப்புறம் இந்த வீட்ல நம்மளுக்கான இடம் இருக்காது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் தெரிஞ்சாதானே இதெல்லாம் நம்ம போட்ட பிளான் தான். ஆனா அவளுக்கு எப்படி தெரிய போகுது அப்படின்றாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா தாமரையுடைய ரூம்ல அவங்க இல்லாத நேரத்துல போயிட்டு தமிழ் செல்வி ஒரு குட்டி கேமராவை செட் பண்ணியிருப்பாங்க. அது தெரியாத அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசி முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே அதை எடுத்துட்டு வந்துட்டு எல்லார்கிட்டயும் ஆதாரத்தோட நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி வராங்க. இதை கேட்ட உடனே தாமரை அவங்களுடைய அம்மா ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா பயப்படாதடி பார்த்துக்கலாம் விடுன்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆதாரம் கேட்கும் போது அந்த ஆதாரத்தை காமிக்கிறாங்க. இங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஃபுட்டேஜை காமிக்கிறாங்க. பார்த்ததுமே ஷாக் ஆகுறாங்க. தமிழ் செல்வியும் அவங்களுடைய அம்மாவுமே வந்து பேசிக்கிட்ட ஒரு ஆதாரம்ன்றாங்க. தாமரை அவங்களுடைய அம்மா பேசிக்கிட்ட ஆதாரத்தை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இது மாதிரி நம்ம போட்டு பிளான் தான் இது. சேது மாமா எதுவும் என்கிட்ட தப்பா நடந்துக்கல. ஆனா இது சேது மாமா அடையறதுக்காக நான் போட்ட ஒரு பிளான் தான் அப்படின்ட்டு நடந்த எல்லா விஷயங்களுமே அவங்க பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே அந்த வீடியோ ரெக்கார்ட்ல வருது. அதை பார்த்து உடனே ஷாக் ஆகுறாங்க. அம்மா நம்மளுக்கு தெரியாது நம்மளுடைய ரூம்ல கேமரா செட் பண்ணியிருக்கான்றாங்க. என்னடி யாருக்குமே தெரியாத கேமரா செட் பண்ணியிருக்கியான்றாங்க. எப்படியோ செட் பண்ண ஒரு நல்ல காரியத்துக்காக தானே செட் பண்ணேன். என் புருஷன் எந்த ஒரு தப்பும் பண்ணலன்ட்டு ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஜென்மமா இருக்கீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சின்றது இல்லையா? அடுத்தவங்களை இந்த அளவுக்கு இது பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வாங்க. சேது கோவப்பட்டு தாமரையோட கன்னத்துல பல்லான்னு விடுறாங்க. அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிரு.